சேலம் ஆத்தூர் அருகே நடைபயிற்சிக்கு சென்ற அதிமுக நிர்வாகி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினர். ஆத்தூர் அடுத்த பாப்பநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவி. அதிமுக நிர்வாகியான இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் வீட்டு அருகே இரவு நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த ரவி தன் சகோதரியின் வீட்டின் முன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இந்த சம்பவத்தில் ரவி கொலை செய்யப்பட்டதாகவும் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் எனவும் கூறி சேலம் அரசு மருத்துவமனையில் உறவினர்களுடன் சேர்ந்து ரவியின் சகோதரி போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஐயோ, என் தம்பி பாருங்கல்ல சாமி, எனக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போய் எனக்கு மருந்து மாத்திரை சட்டப்படி என்ன நடவடிக்கை அது எடுக்கணும். எனக்கு நீங்க வாங்கி கொடுங்கய்யா. 100% பண்றோமா? எந்த ஒரு போட்டாங்க என் தம்பி எல்லாமே விசாரிச்சிருக்கோம். ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுட்டேஜ் வந்து லேப்ல போட்டு தனியா பார்த்துட்டு இருக்கோம். இங்கேயே உட்காந்து நம்ம தும்பல் ஓபிலே உட்காந்து லேப்டாப் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். இது இல்லாம தடய அறிவியல் துறை நிபுணர் வந்துட்டு போயிருக்காரு. எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. நல்லா 9 மணிக்கு சாப்பிட்டு போறாயா, எங்க சாப்பிட்டு பாக்குறோமா? ஏத்தாப்பூர் இன்ஸ்பெக்டருக்கும் வாழப்பாடி டிஎஸ்பிக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ண சொல்லி நான் டிசிபி டிஎஸ்பி உரிய நடவடிக்கை எடுத்து கொலையாளிகளை கைது செய்வதாக கூறி போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் இருவருடனான நிலத்தகராறில் தன் தம்பி கொலை செய்யப்பட்டதாக ரவியின் சகோதரி குற்றம் சுமத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எங்களுக்கு அப்துல்லா முன்னாங்கிறவங்களுக்கு எங்கள் பிரச்சனை ஓடிடுச்சுங்க. என் தம்பிக்கும் அதே மாதிரி ஷாஜகாங்கிறவரு ஆஃபீஸில் இங்கே தாங்க வேலை செய்கிறார். அப்படி அந்த தம்பிக்கு பிரச்சனை இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. என் தம்பி ராத்திரி நாங்கள்லாம் சரி அந்த கேஸு நான் ஐயாக்கிட்ட போய் ஐயா எங்களுக்கு பிரச்சனை வேணாங்க ஐயா, நாங்கள்லாம் ஒரே ஊருக்காருங்க, எங்களுக்கு வேணாங்க ஏன்னு ஐயாக்கிட்டையுமே நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். எழுதி கொடுத்த வாட்டி நாங்களும் வந்துட்டு நாங்கள் எங்கள் பொழப்ப பார்க்குறோம். பார்த்தாக்க இப்போ என் தம்பி ராத்திரி அனாமத்த அத்தை சோடு பையங்க இந்த ஃபோட்டோ பாருங்க, இந்த ஃபோட்டோவை அடித்து கொண்டு போட்டாங்க சாமி. காய் மண்டையில் கண்ணு ரத்தம் ஏறும் மூச்சிட்டு கிடச்சிக்கண்ணே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.